பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோடில் இந்த சைடு நம்ம கதர் இருந்துட்டு நம்ம முத்துவேலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணுறாங்க. டாக்டரும் இருந்துட்டு நீங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போய் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சம்மர் எல்லாம் ரெடி பண்ண சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன டேப்லெட்டோ அந்த வாங்கிட்டு கிளம்பணும், அதே மாதிரி ரெகுலராக செக்கப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதரும் இருந்துட்டு அவங்கள என்னென்ன பண்ண சொல்லணும், எந்தெந்த டேட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்படி எல்லா டீட்டெயிலும் கேட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது முத்துவேல் பார்த்த உடனே ஆமாம் அவர் தனியாக கூட்டிகிட்டு போய் நீ என்ன பேசினேன், நான் என்னப்பா பேசிட்டு போகிறேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான்லாம் உங்களை பார்த்து பயப்படவே மாட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி உங்களை நான் அழகாக ரெடி பண்ணி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த அளவுக்கு நான் ஒன்றும் போயிடல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அட்டே எங்கள் அப்பா ஏதோ உங்களால் இப்போதைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி விட்டுறதா சொன்னால் நீங்கள் என்னடனா இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இப்படி திரும்புறதுக்குள்ளேயே அவர் வேஷ்டியும் ஷர்ட்டையும் எடுத்து போட்டுக்கிறாரு. என்ன தலைலாம் கழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹாஸ்பிட்டலேருந்து போகிறவங்களோட நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் மற்றவங்களுக்கு, ஆனால் என்னுடைய மாமா எப்போவுமே கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரே வந்து அவங்கள அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க. இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரையும் கோமதி வந்து ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. என்னென்ன உதவி தேவையோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இவங்களாம் எப்படி நடத்துகிறாங்க சிடுன்னு, ஆனால் நம்ம அத்தை எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்கல்ல, இதுக்கு நம்ம குடும்பமே எவ்வளோக்கோ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதியும் சுரேஷையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்காக பாக்கியராஜிலேருந்தே குங்குமம் நெத்தியில் வைக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சுரேஷையும் மதியம் வச்சு விட சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைக்கு சாயந்தரமாக ஊருக்கு போயிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், அவங்கவுங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். அதே மாதிரி நான் ஊருக்கு போனால் கூட என் பொண்ணு அரசியை பார்த்து மதியும் மலரன் தான் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பேன். அவ்வளோ தங்கமான பிள்ளைங்க நீங்கள் எப்போவுமே இப்படி தானா, உங்களை ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ண போகிறோம். எங்கள் அத்தை மட்டும் இப்படி இருந்திருந்தா நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. பின்ன என்னம்மா நாமளும் சந்தோஷமாக இல்லாமல் வந்த பொண்ணுங்களையும் சந்தோஷமாக வாழ விடாமல் எதுக்குமா உங்களை பிடிச்சி நம்ம டார்ச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷை கூப்பிட்டு உனக்கு அழகான பொண்டாட்டி அமைஞ்சிருக்கா, அவளை நீ சந்தோஷமாக பார்த்துக்கோ, கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம், ஆனால் இனிமேல் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம கதிர் இருந்து முத்துவேலை நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடு வராங்க. அண்ணனோட ஃபோனு இன்னுமே சுவிட்ச் ஆஃப்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் என்ன சின்ன பிள்ளையா வந்து சேர்ந்துட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வடிவு. ஆனால் நம்ம சக்திவேல் வந்து கேட்குறதே இல்லை. அந்த கதிர் பையனா அண்ணனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கான், அதனால் அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியனை வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பாண்டியன் எல்லாம் அரிசி பாஸ்தா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றதுக்காக உட்காராங்க. அப்போ வந்து சக்திவேல் இருந்துட்டு டே பாண்டியா வெளியே வாடா, உன் புள்ள கதிர் என் அண்ணனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவுடனே உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, எப்படா சண்டை போடலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சாக்கா சொல்லிட்டு ஓடி வந்து இங்கே சண்டை போட்டுட்ருப்பியா அப்படின்ற மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் உங்கள் பையனோட போனதை நாங்கள் பார்த்தோம், அப்போ தான் தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை 10 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டில் இருந்து உன் பையன் கதிருக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. வடிவு இருந்துட்டு என் புருஷன் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை இல்லாமல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது, என் புருஷன் எப்போனாலும் வீட்டுக்கு வருவார், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சக்திவேல் வந்து விடுறதே இல்லை.
உன் பையன் கதிர்க்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கான், என்ன பண்ணிகிட்ருக்கான், மரியாதையை அண்ணனை கொண்டு வந்து விட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாரு. கதிர் இருந்துட்டு முத்துவேலுக்கு டேப்லெட்டு கொடுத்துட்டு அப்பா தான் கால் பண்ணுறாரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, சொல்லுங்கப்பா நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாச்சுப்பா, இங்கே வந்து உங்கள் அம்மாவோட அண்ணனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்குன்னு சொல்லி அவங்க அண்ணன் சின்ன அண்ணன் வந்து சண்டை போட்டுட்ருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவர் என் கூட தான்ப்பா இருக்கார், நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது, எதுக்காக கூட்டிகிட்டு போனேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ காலையில் விடியறதுக்குள்ளேயே அவரை கொண்டு வந்து விடுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் முடியாது, என் அண்ணன் எனக்கு இப்போவே வேணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இப்போவேலாம் வர முடியாது, அவன் காலையில் கொண்டு வந்து விடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ வாடா நேரில் நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியன்னு ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. வடிவு இருந்துட்டு அதான் அவர் காலையில் வரதா சொல்லியிருக்காருல்ல, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனிப்பான ஸ்டோரி சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.